அரசு பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற உதயநிதி முன்பே பள்ளி மாணவி ஒருவர், இங்கு படிக்கும் பல மாணவர்களின் தந்தைகள் ஒயின் ஷாப்பில் தான் குடிக்கிறார்கள் என ஆவேசமாக சீறி எழுந்து உள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அழகப்பா மாதிரி மேல்நிலை பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அமைச்சர் பெரிய கருப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது மேடையில் உதயநிதி முன்பு பேச யோகேஸ்வரி என்ற மாணவிக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. மேடையில் பேசிய அந்த மாணவி, இங்கு படிக்கும் எல்லார் அப்பாவும் டாஸ்மாகில் தான் குடிக்கிறாங்க. இப்படி இருந்தால் மாணவர்கள் எல்லாரும் எப்படி சிறந்த கல்வியாளர்களாக மாறுவார்கள் என சரமாரியாக கேள்வி எழுப்பியிருந்தார். அப்போது உதயநிதி ஸ்டாலின் அந்த மாணவி தன்னை விமர்சிக்கிறார் என்பது கூட தெரியாமல் சிரித்தபடி இருந்ததால் பலரும் அந்த மாணவி தங்கள் கட்சியை தான் விமர்சிக்கிறது என்பது கூட தெரியாமல் துணை முதல்வர் இருக்கிறார் என்று விமர்சித்து வருகின்றனர். இருப்பினும் உதயநிதியை மேடையில் வைத்தே இந்த மாணவி டாஸ்மாக் குறித்து விமர்சனம் செய்ததற்கு பலரும் அவரின் தைரியத்தை பாராட்டி வருகின்றனர். திமுகவானது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பூரண மதுவிலக்கு என தேர்தல் வாக்குறுதி அளித்ததுதான் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்து 4.5 வருடம் முடிந்த பின்பும் அதை அமல்படுத்தவில்லை. வீதிக்கு ஒரு டாஸ்மாக் கடை என வைத்ததோடு மட்டுமல்லாமல் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம் என வசூலித்து அதிலும் ஊழல் செய்தனர். இதனால் பல குடும்பங்கள் சீரழிந்து நடுத்தருவிற்கு வந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில்தான் மதுவை ஒழிக்காத திமுக அரசை பார்த்து கேள்வி எழுப்பும் விதமாக யோகேஸ்வரி என்ற அரசு பள்ளி மாணவி உதயநிதியை மேடையில் வைத்துக் கொண்டே எல்லார் அப்பாவும் டாஸ்மாகில் குடியிருந்தால் நாங்கள் எப்படி சிறந்த கல்வியாளர்கள் ஆவது என சரமாரியாக கேள்வி கேட்டு உள்ளார். மேலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களும் டாஸ்மாகை திறந்த திமுக அரசுக்கு டாஸ்மாகை மூடுவதில் என்ன பிரச்சனை என டாஸ்மாகுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.